ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 14/11/2024 ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:06 அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலையிலே 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:07 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. எல்லோருக்கும் அந்த இறையருளால் நல்லதே நடக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ராசி பலனுக்குள் நுழைகின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். தோல்வி என்பதே இன்றைய தினம் இல்லை. நீங்கள் என்ன விதமாக முயற்சி செய்தாலும் அது நல்ல பலனை அளிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும், முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தருகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறையருளோடு நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள், தடைகள் போன்றவை ஏற்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். எப்போதுமே நமக்கு தடைகள் ஏதேனும் ஏற்படுகின்றது என்றால் ஆஞ்சநேய பகவானை பற்றி கொள்ள வேண்டும். மகாபிருத்திங்கிரா தேவியை பற்றி கொள்ள வேண்டும். நரசிம்மரை பற்றி கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் பிடித்து கொண்டால் இவர்கள் கணத்திலே நமக்கு அருளும் தெய்வங்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இவர்களை எல்லாம் வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள், நரசிம்மரை வணங்குங்கள். நெருக்கடிகள் தீரும். அதேபோல் சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். பணம் செலவு செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் கருத்து சொல்லாதீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இறைநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். வேலையை தவிர வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் இன்றைய நாளிலே இறங்காதீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இறைநாமத்தோடு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ், உங்களுடைய தினசரி பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். அப்படி இருந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஏற்றமாக இருக்கின்றது, மாற்றமாக இருக்கின்றது, சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறை வழிபாட்டோடு உங்களுடைய நற்பலன்களை மேலும் அதிகரித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்குவதோ அல்லது புதிய வேலை மாற்றத்திற்கோ இன்றைய நாளிலே நீங்கள் முயற்சி செய்யலாம், நடக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை, அது கடனோ மற்ற ஏதோ ஒரு வகையிலோ உங்களுக்கு இன்றைய நாளிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து, கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி, தாய்வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலங்கள் கிடைத்து, இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். மனம் சந்தோஷத்தை பெறுகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தந்தை வழியிலே உங்களுக்கு சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டியிருந்தால் இன்றைய நாளிலே கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் குறை பேசாதீர்கள். யாரை பற்றியும் அவர் இல்லாத நேரத்திலே குறை பேசி உங்களுக்கு பிரச்சனைகளை தேடிக்கொள்ளாதீர்கள். அதேபோல் புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பம், பதட்டம் போன்றவை இருக்கக்கூடிய நாள். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சென்று தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். ஆகவே சந்திராட்டம நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு, வண்டி, வாகனம் யோகம் உண்டாகும். புதிய வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுப்பீர்கள், அல்லது இருக்கின்ற இல்லத்திலிருந்து பெரிய இல்லத்திற்கு மாறுவீர்கள். நல்ல ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட். சிங்கிள் பெட்ரூம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் 5 பேர் இருக்கோம், அது சரியாக வரல, அதனால் ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு மாறுகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்திற்கு இடமாற்றம் எதிர்பார்த்தீர்களோ அங்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்றன. சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆக எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருங்கள். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். எப்பொழுது நாம் குறைவாக பேசுகின்றோமோ அப்படி குறைவாக பேசும்போது சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கும். ஆகவே உங்களுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தால் நிறைய படியுங்கள், அல்லது இறைநாமத்தை உச்சரித்து கொண்டு ஜெபம் செய்யுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். இதையெல்லாம் கடைபிடித்தால் வீட்டிலே சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடலாம். ஆகவே அவற்றை முயற்சி செய்யுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாளிலே இறை நாமத்தை ஜபித்து கொண்டு இறை அருளோடு கடக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும், பங்கு கைக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறை அருளோடு மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம். அதே வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும்.
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், தாய் வழி சொத்து கைக்கு வருதல், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுதல், இப்படி எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள், நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கோவிலுக்கு செல்லுங்கள், குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். குருமார்களுடைய திருவருள் கிடைக்கின்ற நாள் இன்று உங்களுக்கு. குருமார்களை வணங்குங்கள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், நரசிம்மரை வணங்குங்கள். எல்லா தெய்வங்களையும் வணங்கி இன்றைய நற்பலன்களை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நமக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடந்து விட்டதென்றால் உடனே நாம் என்ன சொல்கின்றோம்? எல்லாம் விதி சார், விதியை மாற்ற முடியுமா நம்மளால? விதிச்சபடி தான் நடக்கும் என்று விதியை நாம் நொந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விட்டாலும், ஏதோ ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டு விட்டால் கூட அவருக்கு ஆறுதல் சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சார் பண்ணுறது, மனசை தேத்திக்கங்க சார். விதியை மாற்ற முடியுமா சார் நம்மளால்? விதியை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. வீட்டில் மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாருங்கள் என்று அவர்களுக்கு விதியை காட்டி நாம், ஆகவே அவர்களுக்கு நாம் அந்த விதியை சுட்டி காட்டி, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் சார், மனசை தைரியமாக வச்சுக்கோங்க என்று சொல்வோம். இந்த விதி என்பது ஒரு சிலர் சொல்லலாம், விதி விதி எல்லாத்தையும் விதி மேலே போட்டிங்கன்னா அப்புறம் முயற்சி எதுக்கு, இப்படிலாம் கேட்கலாம். ஆனால் இப்படி விதிப்படி நடக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருப்பதால் தான் இன்னும் பல தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. தற்கொலைகள் என்பதே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவன் நான். யாருமே ஜீவகத்தை செய்து கொள்ளக்கூடாது, அதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. எந்த விதமான உரிமையும் கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு. ஆகவே ஆனாலும் இந்த மனம் சோகத்திலே இருக்கும்போது நம்முடைய மனமானது தளர்ச்சி அடைந்து, ஐயோ இந்த வாழ்க்கையே வேண்டாம், முடிச்சுடலாம் என்று ஒரு சிலர் மிகவும் மனம் பலகீனமாக இருப்பவர்கள் அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு விடுகிறார்கள். அவர்களெல்லாம் பாவம். அவர்களால் மேலேயும் போக முடியாது, கீழே இருக்க முடியாது. மிகவும் துர்பாகியமான நிலைமை அது. ஆகவே இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். என்னன்னா, விதி என்பது இருப்பதால் தான் நாம் எல்லோரும் அந்த விதியை நொந்து கொண்டு
நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை கடவுளுடைய பாதத்திலே போட்டுவிட்டு, எல்லாம் இறைவா உன்னுடைய பாதத்திலே போட்டுவிட்டேன், உன்னுடைய பாரம் என்னுடைய பாரம், உன்னுடைய பாரம் அப்பா என்று அவரவர்கள் அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வத்தினுடைய, ஒருவருக்கு முருகனை பிடிக்கின்றது என்றால், முருகா எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்திலே போட்டுவிட்டேன், பார்த்து கொள்ளப்பா. அதேபோல் சிவபெருமானை பிடித்தவர் என்றால், எல்லாம் ஈசன் செயல், சிவனே உன்னுடைய பாதத்தில் போட்டு விட்டேன் என்று சொல்வார்கள். அதுபோல் பெருமாளை வணங்குபவர்கள் எல்லாம் நாராயணனுடைய திருவடிக்கே சொந்தம், நாராயணா நீயே பார்த்துக்கொள் என்று சொல்வார்கள். இது நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை மறந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு உதவி செய்கின்றது. ஆகவே இந்த விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருவனுக்கு விதி அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது என்றால், ஆகவே விதி என்பது என்ன, விளையாடி விட்டது என்கின்றோமே, இதெல்லாம் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் இது அடியேன் சொல்வதல்ல, முன்னோர்கள் சொல்லி வைத்ததை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இந்த விதி என்பதை யார் நிர்ணயிக்கின்றார்கள், யார் இதை நிர்ணயிப்பது, இதற்கான அத்தாரிட்டி யார், அதை பார்ப்போம். ஒருவனுக்கு விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்று பார்த்தோமானால், அவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும். விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஆசைகள் ஏன் வர வேண்டும், அதை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும், எல்லாம் விதிதான் என்றால் வாழ்விலே எனது பங்கு என்ன, இப்படியெல்லாம் நியாயமான கேள்விகள் எழலாம். இன்னும் இந்த விதியை புரிந்து கொள்ள நிறைய கேட்டுக்கொண்டே போகலாம், கேள்விகளுக்கு முடிவே கிடையாது. ஆகவே கேள்விகள் நிறைய கேட்கலாம். முதலிலே இந்த விதி என்ற நம்பிக்கை மூலமாக நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மனதளவிலே நமக்கு என்னென்ன நடக்கின்றது என்பதை பார்க்கலாம். மனதளவிலே நமக்கு என்னென்ன நடக்கின்றது, அதுக்கப்புறம் விதி நிர்ணயிக்கப்படுகிற விதத்தை பற்றி பார்க்கலாம். விதி என்பது பெரும்பாலும் நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒருவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் எல்லாம் விதிப்படி என்று கடந்து செல்ல வேண்டும். தோற்க வேண்டும் என்பது நம்முடைய விதி என்றால், அதனால்தான் தோற்றேன், எனக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று மனதை தேற்றிக் கொள்ளலாம். ஆக இந்த விதி எப்படி நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது என்று பார்ப்போம். 3 வகைகளிலே மனித வாழ்விலே இந்த விதி என்பது விளையாடுகின்றது. முதலாவது சுய நிர்ணய விதி, இரண்டாவது சமூக விதி, மூன்றாவது பிரபஞ்ச விதி. இந்த 3ஐயும் நாம் ஒவ்வொன்றாக இன்று பார்க்க இருக்கின்றோம். இதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல். முதலாவது சுய நிர்ணய விதி. அது என்ன சுய நிர்ணய விதி? விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதே கற்பனைக்கு விளங்காத ஒரு அதிசயமான உண்மை. வலைப்பின்னலாக இந்த விதி நிர்ணயம் என்பது இருக்கின்றது. இதிலே சுய நிர்ணய விதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் நானே விதியும் நிர்ணயம் எனது வெற்றிக்கும் எனது தோல்விக்கும் நானே விதியை நிர்ணயம் செய்து கொள்கின்றேனா? எப்படி எனது வாழ்க்கைக்கான விதியை நான் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதிலாக சொல்ல வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முடியும். எப்படி என்றால், உங்களுடைய விதி உங்களாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லாமல். உங்களுக்கு இப்போது புரியாது, ஆனால் புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். சுய நிர்ணய விதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையிலே மறுபிறப்பு என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்படி மறுபிறப்பை நம்பினால்தான் இந்த சுய நிர்ணய விதியை நாம் புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து சொல்கின்றார், அர்ஜுனா, நீயும் நானும் இந்த மண்ணிலே பல முறை பல வடிவங்களிலே பிறந்திருக்கின்றோம், அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது என்று சொல்லி அர்ஜுனனின் முப்பிறவி பற்றி எடுத்து உரைக்கின்றார். அர்ஜுனனுக்கு கீதையை உரைக்கும் போது மேலும் மனிதனுடைய உடல் தான் இறக்கின்றது, ஆத்மா என்ற நமது உணர்வு சொரூபம் இறப்பதில்லை, அந்த உணர்வு சொரூபம் இறப்பதில்லை. அத்தகைய ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது தான் வாழ்ந்த பூமியில்
தனக்கு சொந்தமானவற்றின் மீது பற்றுதல் கொண்டு மறைந்தாலோ, பிடிக்காத விஷயத்தின் மீது அதீத கோபத்துடன் மறைந்தாலோ, தனது அடுத்த பிறவியில் தான் விட்டு போன உணர்வுகளுக்கு பதில் கிடைக்குமாறு வாழ முயற்சிக்கும். முற்பிறவியின் ஞாபகங்கள் இருக்காததால் தான் எதற்காக நாம் இப்படி நடந்து கொள்கின்றோம் என்று சில நேரங்களிலே நமக்கு புரியாது. உதாரணமாக, நல்ல தெய்வ பக்தியோடு இருக்கக்கூடிய, அமைதியாக தர்மத்தை கடைபிடித்து வாழும் ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒருவர் முரட்டு குணமும் அடிதடியும் போலீஸ் கேஸ் என்ற அலையும் நிலையிலே இருப்பார். உங்க குடும்பத்துக்கே இல்லாத புத்தியா இருக்கே இது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள். எங்க இருந்துடா உனக்கு இதெல்லாம் வந்தது என்று கேட்பார்களே, அது இப்படிப்பட்ட பிறப்பிலே வருவதுதான். முற்பிறவியிலே என்ன குணத்திலே இருந்தானோ அந்த குணத்தினுடைய மிச்சம் மீதி இப்பிறவியிலே அவனுக்கு தொடர்கின்றது. இதுதான் சுய நிர்ணய விதி. அடுத்து, இப்பிறவியிலே எந்த வகையான குடும்பத்தில் பிறக்கின்றானோ அக்குடும்ப வளர்ப்பு ஒருவனது குழந்தை பருவத்தை பாதிக்கின்றது. அந்த பாதிப்பே அவனது இளமை பருவத்தின் நடவடிக்கைகளுக்கு விதியாக அமைகிறது. அந்த விதிப்படி அவன் இளமை பருவத்திலே செய்யும் காரியம் முழுவதும் அவனது வாழ்க்கை முழுவதுமான விதியாக அமைகிறது. நான் நல்லவனாகத்தானே இருக்கின்றேன், எனக்கு ஏன் கெட்டது நடக்க வேண்டும் என்று சில நேரங்களிலே குழம்பிக் கொள்வோம். குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம், சமூகம் என்பது மிகப்பெரிய குடும்பம். எனவே ஒரு சமூகத்திலே நடக்கும் எல்லா காரியங்களும் நம் குடும்பத்தில் பாதிப்பை விளைவிக்கும். இந்த சங்கிலி தொடர் இருக்கின்றதே, இதுதான் சமூகத்தால் உண்டாகும் விதி. உதாரணமாக, நமக்கு முந்தைய தலைமுறையிலே ஆண் குழந்தை தான் பெருசு என்று பெண் குழந்தைகளை கருவிலேயே கலைத்தார்கள் என்றால், இந்த தலைமுறைக்கு திருமணத்திற்கு பெண்ணே கிடைக்காமல் போகின்றது. ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு தனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் போகும். ஆனால் இது சமூகத்தின் நடவடிக்கையால் உண்டான விதி. இதுதான் சமூக விதி. அது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்மை பாதிக்கும் போது அது சமூகத்தால் உண்டான விதி ஆகும். அதேபோல் இருவேறு இனங்களுக்கு இடையே நடக்கும் அடிமை போர்கள், அதனால் ஏற்படும் மரணங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இவைகளெல்லாம் கடந்த காலத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட விதிகளாகின்றது. மூன்றாவது, பிரபஞ்சத்தால் உண்டாகும் விதி. இது சுனாமி. இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் சொல்ல முடியாது. இயற்கையின் அபரிவிதமான சீற்றத்தால் குவியல் குவியலாக இறந்து போகும் மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் காரண காரியம் சொல்ல முடியாது. ஆனால் இயற்கையின் மாற்றம் ஒரு சங்கிலி தொடர் போல் காலங்காலமாக நடந்து கொண்டே வரும். அவைகளும் ஒரு விதிக்கு உட்பட்டே செயல்பட்டு வருவதால் இது பிரபஞ்சத்தால் உண்டாகும் விதி. இப்படி ஒருவருக்கு நடக்கும் எந்த ஒரு செயலும் இம்மூன்று விதிகளுக்கு உட்பட்டே நடக்கும். இந்த அடிப்படை விதிகளை கொண்டு வாழ்க்கையிலே ஒருவருக்கு நடக்கும் சம்பவங்களை கணக்கு பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நல்லதும் நமக்கு பெரிதாக தெரியாது, கெட்டதும் நமக்கு பெரிதாக தெரியாது. ஆகவே நல்லது நடக்கும்போது மிக அதீதமாக கொண்டாட மாட்டோம், கெட்டது நடக்கும்போது மிக அதீதமாக வருத்தப்பட மாட்டோம். ஆகவே விதி என்பதை மனதிலே கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்திவிட்டோம். ஆனால் நாம் வாழ்கின்ற காலம் வரை நமக்கு அது நன்மையை மட்டுமே தரும் என்று கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.